ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்காங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். ஒரு அரை கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் தயிர் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. கேரட் துருவுறதை துருவியிருக்கேன். நல்லா மெலிசாக உள்ளதில் துருவிக்கோங்க. மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதுவும் மெலிசாக உள்ளதில் துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுதான் அதோட பதம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாலையும் ஊற்றிக்கலாம். தவாவில் வந்து ஊத்தாப்பா மாதிரி ஊற்றிக்கலாங்க. பனியாரக்கல் இருந்ததுன்னா பனியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். பனியாரக்கல் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவில் ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பனியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். உடனே ஊற்றிடக்கூடாது. அப்போ மாவு வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். ஒட்டாமல் வரணுன்னா நல்லா சூடாக இருக்கணும். எப்போ ஊற்றினாலும் நீங்கள் கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 1 நிமிஷம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாங்க. இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளேயே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. கார சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.